ஹலோ வியூவர்ஸ், நான் உங்கள் சக்திவேல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மல்ச்சிங், அதாவது மூடாக்கு எப்படி போடுறது, மூடாக்கு எதுக்கு அவசியமாக எதனால் பண்ணணும், அண்டு என்னென்ன வகையான மூடாக்கம் நம்ம போடலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அண்ட் கண்டிப்பாக இந்த வீடியோ ஃபுல்லாகவே பாருங்கள். உங்கள் வீட்டில் எல்லா செடிகளுக்கும் மூடாக்கு முடிஞ்ச வரைக்கும் பண்ணுங்கள். உங்கள் செடி இந்த சம்மரில் ஓரளவுக்கு சர்வே ஆகும். மூடாக்குங்கிறது ஒன்றும் கிடையாதுங்க. மேலே உங்கள் செடிகளோட வேர் பகுதியில் இல்லை செடிகளுக்கு மண்ணுக்கு மேலே பார்த்திங்கன்னா ஒரு மூடி போட்டு ஏதாவது ஒரு லேயரை நம்ம வைக்கிறது தான் இந்த மூடாக்குங்கிறது. இது சில பொருட்களில் நம்ம பண்ணலாம். நீங்கள் காஞ்ச இலைகள் இருக்குன்னா காஞ்ச இலைகளை வச்சு மூடாக்கு போடலாம். குச்சிகள் சின்ன சின்ன குச்சிகள் இருந்துச்சுன்னா அதை வச்சும் மூடாக்கு போடலாம். அதேமாதிரி பார்த்திங்கன்னா புல், ஏதாவது காஞ்ச புல் இருந்துச்சுன்னா அதை வச்சு நீங்கள் மூடாக்கு போடலாம். அதேமாதிரி பேப்பர் இருக்குல்ல, நல்ல பேப்பர் சின்ன சின்னதாக கட் பண்ணி அதை கூட நீங்கள் மூடாக்காக நீங்கள் பயன்படுத்தலாம். ஸோ இந்த மாதிரி மூடாக்கு பார்த்திங்கன்னா நிறைய வகையில் மூடாக்கு போடலாம். மூடாக்கு என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வேர் பகுதிகளுக்கு அந்த வெப்பம் ரொம்ப டைரெக்டாக படாத மாதிரி ஓரளவுக்கு ஒரு நல்ல ஒரு டெம்பரேச்சரை கரெக்டாக லெவலில் மெயின்டைன் பண்ணுறதுக்கு இந்த மூடாக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஸோ இந்த மூடாக்கு போடுறதுனால நமக்கு நிறையா ப்ராப்ளம் இதில் தவிர்க்கப்படும். என்னென்ன ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா, இந்த களை செடிகள், வீடுன்னு சொல்லுவோம்ல, அந்த தேவையில்லாத செடிகள்லாம் வரது ஓரளவுக்கு தவிர்க்கப்படும். அதே மாதிரி இந்த வெயிலோட தாக்கம் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு வேர் பகுதியில் போகாமல் ஓரளவுக்கு குளுமையை கொடுத்துக்கிட்டு இருக்கும். தண்ணியை நிறையா ஈர்த்து வைக்கும். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இந்த மூடாக்கு மக்கி இதுவே திருப்பியும் உரமாகி செடிகளோட வளத்தையும் அதிகப்படுத்தும். அதனால் மூடாக்கு கண்டிப்பாக போடுங்க. நான் சொன்ன மாதிரி இலை சருகுகள்லேருந்து போடலாம், குச்சிகள் இந்த மாதிரி சின்ன சின்ன குச்சிகள்லேருந்து போடலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மரக்கடையிலலாம் சிப்ஸ் சின்ன சின்னதாக இந்த உடன் சிப்ஸ் இருக்கும், அந்த உடன் சிப்ஸை வச்சும் போடலாம். பேப்பர் வீட்டில் இருக்குது, தேவையில்லாத பேப்பர் இருக்குன்னா அதை வச்சு கூட நீங்கள் போடலாம் மூடாக்கு. ஸோ இந்த மாதிரி மூடாக்கு நீங்கள் போட்டுக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு செடியோட வளம் ரொம்ப அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு லாக்டவுன் டைமில் உரங்கள்லாம் பெருசாக எதுவும் கிடைக்காது. இந்த மூடாக்கு நீங்கள் போடுற ஒரு பழக்கத்தை ஏற்படுத்தினீங்க அப்படின்னா லாங் ரனில் இது உடனே டக்குன்னு உரமாக மாறாது. உங்களுக்கு போக போக இதுவே ஒரு நல்ல உரமாக மாறி உங்கள் செடியோட வளத்தை அதிகப்படுத்தும். நீங்கள் இந்த வேர்க்கல்லையோட இது கூட நீங்கள் போடலாம். இந்த வேர்க்கல்லையோட அந்த தோல் இருக்குல்ல, அந்த தோல் உடச்சி விட்ட தோல் கூட நீங்கள் ஒரு மூடாக்காக போடலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த செடிகள்லேருந்து நம்ம எடுக்கிறோம்ல, இந்த நம்ம கொடி வகை ஏதாவது வச்சுருப்போம், அது காஞ்சு போனது, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன குச்சிகள் எல்லாத்தையுமே கட் பண்ணி கூட நீங்கள் மூடாக்கா போடலாம். ஸோ இந்த மாதிரி ஏதாவது காஞ்ச பொருட்கள், இலைகள், இயற்கையாக இருக்கிற பொருட்களை நீங்கள் மூடாக்கா போட்டிங்க அப்படின்னா செடியோட வளம் இன்னும் அதிகமாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக மூடாக்கா போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட செடியும் பார்த்திங்கன்னா நல்லா வளமாக வரும், நல்ல பூ வைக்கும், நல்லா காய் காய்க்கும். ஸோ இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது ரிசல்ட் அப்படின்ட்டு சொல்லுங்கள். இந்த சம்மருக்கு இது ரொம்பவே முக்கியமான விஷயம். எல்லாருமே வீட்டில் செடிகளுக்கு மூடாக்கு பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்கள் எல்லாருக்கூடயும் ஷேர் பண்ணுங்கள். நான் அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன். Until then, bye from your Sakthivel. Have a happy growing day. Bye bye.